பாஜக கையில் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னா, எப்படியும் செய்திகள் பரப்பப்படுவது என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை கொண்டு வந்துருவாங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்லாம் பரப்பப்பட்டா கூட, அமித்ஷா அவர்களுடைய விருப்பம் என்னவா இருக்கும் அப்படின்னா, வெளியில இருந்தே விஜய் அவர்கள் வந்து இந்த வாக்குகளை பிரிப்பதற்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிறது அவர் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லப்படுறாரு இல்லையா? அவர் அப்படிதான் சிந்திப்பாரு அப்படிங்கிறது பெருவாரியான நபர்களுடைய அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்துக்களா இருக்கு. ஆனா பாஜக வந்து தங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொள்ள எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பல மாநில தேர்தல்கள்ல கூட்டணி மாற்றங்கள்ல பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அரசியல்வாதிகளாக, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருப்பவர்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரும் கேள்விக்குறியாகவும் கண்ணை கட்டி விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, மிக பெரும் கட்சிகள்லாம் இல்லை. இப்போ அதிமுக, திமுக, அதே போல தேசிய கட்சிகள் பாஜக, காங்கிரஸ் அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டணிக்கு போகக்கூடிய அந்த கட்சிகள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் தான் அப்படி ஒரு சூழல் இருக்காங்க.